welcome to Zifto. Now we are going to discuss how strong are acid and base solution. So இது வரைக்கும் ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட், எது வீக் ஆசிட், எது ஸ்ட்ராங் பேஸ், எது வீக் பேஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ how will you find whether the given sample is given to you is acid or base? எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்கள்கிட்ட ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு அது ஆசிடா பேஸான்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? You will be using the litmus paper. ஓகேவா? ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட்டாக மாறிச்சுன்னா ஆசிட், ரெட் லிட்மஸ் பேப்பர் ப்ளூவாக மாறிச்சுன்னா பேஸ். அண்ட் வி ஹவ் மெனி மோர் இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்ட்ராங் ஆசிட், எப்படி வந்து வீக் ஆசிட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் யூ நோ வெரி வெல் வாட் இஸ் டைலூஷன். ஸோ டைலூஷன் அப்படின்னா தேர் வில் பி டிக்ரீஸ் இன் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus ion in the acid or OH minus ion in the base. Okay, so அதுதான் dilution சொல்லுவாங்க. Okay, so இப்போ you need to know how to measure the strength of the acid. That is what we are going to discuss. So there is a scale for hydrogen ion concentration in the solution which is known as pH scale. So இந்த pH scale வந்து யாரு டெவலப் பண்ணதுன்னா Sorensen. Okay, he was the scientist who contributed to this pH scale, who is none other than Sorensen. So you have to go and search about him in the Google. Okay, so who is Sorensen? This is a homework question for you. Okay, so எதை வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் how strong are acid or base அப்படிங்கிறது. So you are going to use one scale. That scale is known as pH scale. எப்படி நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கேல் வச்சுருக்கீங்க? ஸோ யூ ஹேவ் சம்திங் இன் யோர் ஜாமெட்ரி பாக்ஸ் இல்லையா? அதே மாதிரி H plus அயனோட கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு pH scale அப்படிங்கிறத ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to find acid is going to be very strong or very weak அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 14 இருக்கும். ஓகேவா? ஸோ 0வாக இருந்ததுன்னா வெரி வெரி அசிடிக்னு அர்த்தம். ஓகேவா? 14ஆக இருந்தால் ரொம்ப அல்கலைன், வெரி பேசிக், ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு அர்த்தம். 7ஆக இருந்தால் நியூட்ரல்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ அந்த pH ஸ்கேலில் 0ஸ்லேருந்து 14 வரைக்கும் நம்பர்ஸ். ஓகேவா? அதில் 0 வந்ததுன்னா வெரி வெரி அசிடிக்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் 14னா வெரி அல்கலைன், தட் மீன்ஸ் இட் இஸ் வெரி பேசிக் அப்படின்னு அர்த்தம். ஸோ 7க்கு கம்மியாக இருந்ததுன்னா அசிடிக், 7க்கு மேலே போச்சுன்னா பேசிக். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் நோட் விச் யூ ஹேவ் டு நோ. ஸோ வாட் இஸ் pH ஸ்கேல்? ஸோ எப்படி வந்து இல்லை நீங்கள் வந்து அசிடிக்கா பேசிக்கான்னு கண்டுபிடிப்பீங்க, 7க்கு கீழே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ pH இப்போ ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க, அதோட pH வேல்யூ நான் இப்போ 6ன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் அது அசிடிக்கா பேசிக்காக கேட்டால் என்ன சொல்லணும்? 7க்கு கீழே இருக்குது, அப்போ அது அசிடிக். ஸோ 13ன்னு சொல்கிறேன், 7க்கு மேலே இருக்குது, அப்போ அது வந்து பேசிக் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ pH நம்பர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்? pH வேல்யூ வந்து 7க்கு மேலே இருக்கா, 7க்கு கீழே இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? 7க்கு கீழே இருந்ததுன்னா அசிடிக், 7க்கு மேலே இருந்தால் பேசிக். எக்ஸாக்ட்லி 7 இருந்ததுன்னா நியூட்ரலாக இருக்குன்னு அர்த்தம் solution. Okay, this is the important point which you have to know. So on this pH scale you can see on moving from 7 to 14 there is increase in basic character because of increase in the concentration of OH minus ion. You know very well that all base will be producing OH minus ion. On moving, okay, on this side, okay, from this 7 down to 0, what happens? Acidic nature will increases because of the concentration of H plus ion. So hope you got this question correct. Okay, so they ask you, you have tried everything. So ஏன் இங்க வந்து increase ஆயிட்டு போகுது? Because of increase in the concentration of H plus ion. Got it guys? Next, அதுக்கப்புறம் ஸோ ஜென்ரலி நம்ம எப்படி லேபில் கண்டுபிடிப்போம்னா pH, நம்மளுக்கு pH பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ தே வில் பி கிவிங் யூ pH பேப்பர், இல்லைனா யூனிவர்சல் இண்டிகேட்டர் சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்காது. ஸோ அதில் வந்து ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சொல்யூஷனில் டிப் பண்ணும்பொழுது க்ரீன் கலரில் வந்ததுன்னா அதோட pH வந்து 7ன்னு அர்த்தம். ஸோ ரெட்டு, எல்லோ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா pH வில் பி அசிடிக். ஓகேவா? சப்போஸ் ப்ளூ கலரில் வருது, நல்லா வந்து ப்ளூ கலரில் வருதுன்னா இட் வில் பி பேசிக். ஸோ அது மாதிரி கலரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? வேல்யூஸ் வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இப்போ இட் இஸ் நல்ல ரெட்டாக இருக்குது அப்படின்னா வேல்யூ வந்து 0. ஓகேவா? யூ கேன் சி இந்த மாதிரி கலரில் வருதுன்னா what is the value? 14. ஸோ கலரை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் கொடுத்துருக்க சொல்யூஷன் வந்து ஆசிடா இல்லை பேஸா. ஓகேவா? ஆசிடா பேஸான்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. ஃபார் தட் யூ ஹேவ் லிட்மஸ் பேப்பர். அதோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறது, ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ், வெதர் இட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட் ஆர் வீக் ஆசிட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் pH பேப்பர். pH பேப்பரை டிப் பண்ணி பார்த்து கலரை பார்க்கணும். ஸோ கலரை வந்து இந்த சார்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த சார்ட் கூட எங்கே மேட்ச் ஆகுதோ அதுதான் அந்த pH ஓட வேல்யூ. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள்
எதெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னா சலைவா பிஃபோர் மீல், சலைவா ஆஃப்டர் மீல், லெமன் ஜூஸு, கலர்லெஸ் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், கேரட் ஜூஸ், காஃபி, டொமேட்டோ ஜூஸ், டேப் வாட்டர், 1 molar sodium hydroxide, 1 molar hydrochloric acid. ஸோ அதோட என்ன கால்குலேட் பண்ணணும்? யூ ஹாவ் டு கால்குலேட் தி அப்ராக்சிமேட் பிஹெச் வேல்யூ அண்ட் ஆல்சோ யூ ஷுட் சே தி நேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஸோ அது ரொம்ப வந்து பேசிக்காக இல்லை ஸ்லைட்லி பேசிக்காக அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அதோட கலரையும் பார்க்கணும் நீங்கள். ஓகே, யூ ஹாவ் டு நோட் தி கலர் ஆஃப் தி பிஹெச் பேப்பர் இன் திஸ் டேபிள் காலம் அண்ட் யூ ஹாவ் டு ரைட் தி அப்ராக்சிமேட் வேல்யூ பை கம்பேரிங் வித் திஸ் chart. Okay, and then you have to say the nature. So I am going to leave this column for you. This is a homework for you. Okay, இதை நானே பண்ணிட்டேன். Okay, you have to do this homework. Okay, so நீங்கள் தான் நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எழுதிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணணும். Okay, I have given you 2 homeworks today. Okay, you have to search about Swaransan and you have to complete this table column. Got it? Next, இந்த pHனால நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் என்ன வந்து யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எஸ் ஆர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வெதர் தே ஆர் சென்சிட்டிவ் டு pH அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக they are sensitive to pH. நம்மளால ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியும். ஓகே, இப்போ pH வந்து நம்ம பாடியில் 7 to 7.8 இருக்கும்னா we can survive. ஸோ அதிகமாக போனாலும் கம்மியாக போனாலும் okay, it is highly dangerous. Okay, so that is an important point. So pH of the blood and other fluids in the body, okay, it has to be in the range of 7.0 to 7.8. So இந்த ரேஞ்சுக்கு கீழேயும் போகக்கூடாது மேலேயும் போகக்கூடாது. ஸோ அப்போ தான் நம்மளால we can survive in this world. Okay, living organisms survive only in the narrow range of pH change. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். மேலேயும் போகக்கூடாது கீழேயும் போகக்கூடாது. இப்போ வந்து ரெயின் வாட்டரோட pH நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது 5.6 கம்மியாக வருது அப்படின்னா அதை நீங்கள் ஆசிட் ரெயின் சொல்லுவீங்க. எப்போ வந்து யூ கேன் கால் த ரெயின் அஸ் ஆசிட் ரெயின், யூ ஹாவ் டு கலெக்ட் தி ரெயின் வாட்டர் அண்ட் யூ ஹாவ் டு மெஷர் தி pH. ஸோ pH வந்து 5.6 கம்மியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஆசிட் ரெயின். அந்த ஆசிட் ரெயின் வந்து போய் ரிவர் கூட கலக்குது அப்படின்னா ஸோ அங்கே என்ன ஆகும்? ஸோ ரிவர் வாட்டரோட pH வந்து கம்மி பண்ணி விட்டுரும். பிகாஸ் அது ஆசிட் தானே, ஆசிட் கலக்கும் போது என்ன ஆகும்? pH கம்மியாகும். அப்போ அங்கே அசிடிக் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மீன் எல்லாமே இறந்து போயிடும். ஸோ அக்வாட்டிக் லைஃப் வந்து இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் தி ஆர்கானிசம். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் which you have to write when they ask you regarding the sensitivity of pH for animals and plants. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஸோ சாயிலோட pH கூட என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் பண்ணிட்டு அங்கே என்ன மாதிரி பிளான்ஸ் வளர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் pH தான் நல்லா வளரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அசிடிக்காக இருந்தாலும் பேசிக்காக இருந்தாலும் எப்படியாவது இந்த சாயிலை வந்து என்ன பண்ணுவாங்க? நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கே பிளான்ட்ஸை வளர்ப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் they are trying to say here. And what you have to do is you have to find the plants, okay, which is growing in the region from where you collect the soil. நீங்கள் என்ன பண்ணணுமா? உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய சாயிலை வந்து என்ன பண்ணணும்? லேபுக்கு எடுத்துகிட்டு வந்து pH கண்டுபிடிக்கணும். எப்படி pH கண்டுபிடிப்பீங்க? ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க, டிஸ்டில்டு வாட்டர் வந்து ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் தென் ஆட் தி soil which you have taken from your area. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. யூசிங் ஃபில்டர் பேப்பர் அண்ட் தி ஃபனல் யூ ஹாவ் டு ஃபில்டர் தி சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் pH பேப்பர் வந்து டிப் பண்ணி பார்த்து கலரை கண்டுபிடிச்சிருங்க. pH பேப்பர் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுங்கிறத வச்சு pH கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த pHல எந்த பிளான்ஸ்லாம் வளருங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு நோட் இட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ப்ராஜெக்ட் ஃபார் யூ. ஓகே, ஸோ தே வில் பி ஆஸ்கிங் யூ இன் தி ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஓகே, இட்ஸ் a very simple thing but mostly all plants will go only in the region where there is neutral pH. And talking about the pH in digestive system, you know very well that stomach for the purpose of digestion it produces hydrochloric acid. So in the hydrochloric acid வந்து பாத்தீங்கன்னா it helps in digestion without harming the stomach. So stomach harm பண்ணாம என்ன பண்ணும்? So food வந்து digest பண்ணும். ஆனா food இல்லனா என்ன நடக்கும்? So அந்த acid எல்லாமே stomach digest பண்ண ஆரம்பிச்சிரும். So அதனால தான் நமக்கு acidity வருது. ஓகேவா? அதனால தான் ரெகுலரா கரெக்ட்டா வேலைக்கு வேலை சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஓகேவா? Stomach will be producing hydrochloric acid. This hydrochloric acid helps in the digestion of food without harming the stomach. And then so during indigestion, so indigestion அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா stomach வந்து நிறைய வந்து hydrochloric acid produce ஆயிடும். ஓகேவா? so நிறைய hydrochloric acid produce பண்ணதுனால நம்மளுக்கு வந்து pain and irritation வந்து வருது because of the acidic nature. ஓகேவா? so during indigestion what happens? so stomach produces too much hydrochloric acid that will cause us pain and irritation. so I hope you understood this point. then அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இந்த மாதிரி அசிடிட்டி அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வந்து ஆன்டாசிட் எடுத்துக்கணும். ஓகேவா? திஸ் ஆன்டாசிட் இஸ் பேசிக் இன் நேச்சர். ஓகே, ஸோ தட் வில் ரிலீவ் தி pain by causing the neutralization. So you have studied about neutralization. When acid and base react with each other, you will be getting salt and water. So அப்போ
pH வந்து அப்படியே 7க்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த அசிடிட்டி வந்து போயிடும். ஸோ காமன்லி யூஸ்ட் ஆர் antacid and milk of magnesia, so which you have to note it. So these are the questions which will come in MCQ. So which one will be used as which one will be used to treat the acidity, that they will be asking you in your exam. Okay, then அதுக்கப்புறம் pH change as the cause of tooth decay. ஸோ மவுத்தில் வந்து pH சேஞ்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு டூத் டிகேலாம் வருது. ஓகேவா? ஸோ சொத்தப்பல் அது மாதிரிலாம் வரதுக்கான காரணம் வந்து pH சேஞ்ச் ஆகிறதுனால தான். ஸோ யூஸ்வலி எப்போ வந்து டூத் டிகே நடக்கும்னா, ஸோ மவுத்தோட pH வந்து ஸோ வென் இட் இஸ் லெஸ் தென் 5.5, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூத் டிகே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டூத்தோட எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் known as hydroxy apatite. ஸோ திஸ் hydroxy apatite is the hardest substance that is found in our body. ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர்லலாம் டிசால்வே ஆகாதா, ஆனால் ஆசிடிக் என்விரான்மெண்ட்டில் அது வந்து கரோட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? So what is this hydroxy apatite? This is a crystalline form of calcium phosphate. So the calcium phosphate கூட water molecules லாம் சேர்ந்து இருக்கும். So that is what you will be calling as hydroxy apatite. So this you will be learning in your higher classes. Okay, at this level just note that tooth enamel is made up of calcium hydroxy apatite. Okay, so then what you have to notice, it is the hardest substance in your body. Then it does not dissolve in water, but it will get corroded when the pH of the mouth is less than 5.5. And you know very well that bacteria will produces acid. ஓகேவா? ஸோ பாக்டீரியா என்ன பண்ணுமா, நம்ம மவுத்தில் வந்து ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம பல்லில் அப்புறம் மவுத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த சுகர் அண்ட் ஃபுட்டை வந்து டிகிரேட் பண்ணிவிட்டு ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆசிட் தான் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட டூத்தோட எனாமல்ல என்ன பண்ணி விடுது, இட் இஸ் கோயிங் டு டிகிரேட். ஸோ அதனால தான் நம்மளுக்கு டூத் டிகே வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ சாப்பிட்டு முடிச்ச உடனே போய் we have to clean the mouth. Okay, so you have to clean the mouth. Okay, so after every meal, இல்லைன்னா போய் you have to brush it. That's why they are asking you to brush. Okay, so in your night time. Okay, so என்ன பண்ணணும், so when you go to bed, okay, so you have to make sure that you have brushed your teeth. Okay, so it's very important. ஏன்னா வந்து so the food particle which is present in your mouth, it will be degraded by the bacteria and it will produce as acid. This acid will be causing tooth decay. So tooth paste ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, டூத் பேஸ்ட் வந்து பேசிக். அப்போ நம்ம பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ண ஆசிட் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும், டிகிரேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து டூத் டிகே வராமல் பாதுகாக்கும். யூசிங் டூத் பேஸ்ட், ஓகே, ஸோ விச் ஆர் பேசிக் இன் நேச்சர், வில் நியூட்ரலைசஸ் தி எக்ஸஸ் ஆசிட் அண்ட் ஹென்ஸ் ப்ரிவென்ட் தி டூத் டிகே. காட் இட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரொடியூசிங் ஆசிட் அண்ட் பேசஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளை வந்து ஒரு தேனி வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா வந்து அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஆசிட் தான் நம்மளுக்கு வந்து பெயினும் இரிட்டேஷனும் காஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் எறும்பு கடிச்சாலும் ஆசிட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் யுவர் ஒன் மோர் ஹோம்வொர்க் கொஸ்டின் which you have to say me in the comment section. You have to find the name of the acid which is produced here. ஓகேவா? ஸோ in the ant as well as in the பி. ஓகேவா? இந்த ரெண்டு கேஸ்லையுமே வந்து ஆசிட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு அந்த பெயினும் இரிட்டேஷனும் வருது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், ஸோ அந்த ஏரியா மேலே ஸோ மைல்டு பேசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த ஆசிடும் பேஸும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம பேக்கிங் சோடா ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ஸோ அந்த கடிச்ச இடத்துல அப்படியே தடவுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிலீஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ திங் விச் யூ ஹேவ் டு நோட். அதே மாதிரி இந்த நெட்டில் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஷோன் தட் இன் யுவர் புக் ஆல்சோ. ஓகே, ஸோ அதை என்ன பண்ணணும், so you have to note this. It's very important question. They have asked this in 2 mark question also previously. So அது என்ன பண்ணுமா, ஸோ இந்த பிளான்ட்டோட லீவ்ஸில் வந்து அந்த சொன மாதிரி இருக்கும். ஓகேவா? யூ ஹேவ் நோட்டிஸ்ட் இன் மெனி பிளான்ட்ஸ். ஓகேவா? ஸோ அது நம்ம மேலே பட்ட உடனே ரொம்ப அரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து ஸோ அப்படியே எரியும், ரொம்ப எரியும், அப்படியே அரிக்கும். பிகாஸ் த ரீசன் இஸ் த மெத்தனாயிக் ஆசிட் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் தி ஸ்டிங்கிங் ஹேர்ஸ் ஆஃப் தி நெட்டில் லீவ்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது வந்து எங்கே வளரும் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் நோட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த பேஜ் நம்பர் 28 you can see here. ஓகேவா? ஸோ இந்த பிளான்ட் வந்து மோஸ்ட்லி இட் வில் பி ஃபவுண்ட் இன் தி வைல்ட் ஏரியாஸ். ஓகே, ஸோ இது மேலே பட்ட உடனே நம்மளுக்கு எரிய ஆரம்பிக்கும். பிகாஸ்
of the methanoic acid that is present in the stinking leaves. ஓகே, அது மேலே இருக்க சொன்ன பட்ட உடனே நம்மளுக்கு வந்து அப்படியே எரிய ஆரம்பிக்கும். அப்போ உடனே என்ன பண்ணணுமா, பக்கத்தில் வந்து ஒரு பிளான்ட் இருக்குமா, ஓகேவா, இட் வில் பி இன் தி விசினிட்டி. ஓகே, பக்கத்துலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா டாக் பிளான்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்குமா. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் பிச்சு அப்படியே அது மேலே தடவுனீங்கன்னா என்ன ஆகிடுமா, பெயின் போயிடுமா. அப்போ அந்த டாக் பிளான்ட்டோட நேச்சர் என்னது, அப்வியஸ்லி த நேச்சர் வில் பி பேசிக். ஏன்னா நம்ம மெத்தனாயிக் ஆசிட் என்ன பண்ணுச்சு, நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுன்னா, இட் ரிலீவ்ஸ் தி பெயின். ஓகே, தட்ஸ் வாட் யூ ஷுட் நோட் இட். காட் இட் ஃப்ரெண்ட்ஸ்? தென் ஒன் மார்க் கொஸ்டின் வில் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் தி டேபிள் தட் இஸ் தேர் இன் 2.3. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வினிகரில் என்ன ஆசிட் இருக்குது, ஆரஞ்சில் என்ன ஆசிட் இருக்குது, டேமினட்டில் என்ன ஆசிட் இருக்குது, டொமேட்டோவில் என்ன ஆசிட் இருக்குது, மில்கில் என்ன ஆசிட் இருக்குது, லெமனில் என்ன ஆசிட் இருக்குது, அண்ட் ஸ்டிங்கில் என்ன ஆசிட் இருக்குது, லிட்டில் ஸ்டிங்கில் என்ன ஆசிட் இருக்குது. ஸோ தே வில் பி ஆஸ்கிங் யூ வித் தி MCQ. Okay, it's very very important. Then one important thing which you have to notice, why life is not possible in Venus, because Venus oda atmosphere வந்து பாத்தீங்கன்னா it is made up of thick and white yellowish clouds of sulfuric acid. So sulfuric acid நால அந்த atmosphere உருவாயிருக்கிறதுனால so we cannot live there. So that is the important thing which you have to know. At time they may ask you, usually the questions which will not be the questions will not be asked from the boxes which you have in the book. Okay, the do you know boxes, the questions will not come. Sometimes they may ask you in one mark question. So that only I am completing that one also. So we'll meet you in the next class where we are going to complete the last part of the chapter, that is about the salt. We have done everything about acid and bases. So we are only going to complete the salt now. Okay, so we'll meet you there in the next class. Until then, stay tuned guys. If you want this colorful handwritten notes for all the chapters, you can come and check it out in our Telegram channel. For your personal doubt, you can contact us through the WhatsApp group. I have given the link of the WhatsApp group and the Telegram channel down in the description box, so do check it out. And for your personal tuition and special coaching classes, you can contact us through the WhatsApp group and also through the email ID which we have given in the description box. So do spread the message about our channel, like, share and subscribe. Bye bye guys. As guys, many of you are asking about me, so let me introduce myself to you. I am Arun, a medical student currently pursuing MBBS in a government medical college, Ariyalur. This is a picture of our college. And about my boards, I have completed my senior secondary schoolings from CBSE board with 96 percentile score. And I am very passionate to teach and learn science together with you. So let success be ours.